ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இனிய புனித வார வாழ்த்துக்களும் ஆசிகளும். நாங்கள் புனித வாரத்திற்குள்ளே நுழைந்திருக்கின்றோம். புனித வாரத்திலே நாங்கள் முத்தின திரிதின வழிபாடுகளுக்காக எங்களை ஆயத்தம் செய்கின்றோம். இந்த திரிதின வழிபாடுகளுக்கு முந்தைய நாளாகிய இன்றைய நாளிலே இயேசு தமக்கு ஏற்பட இருக்கின்ற நிந்தனைகளையும் தான் பட இருக்கின்ற பாடுகளையும் தான் மனுக்குலத்துக்காக ஒப்பு கொடுக்க இருக்கின்ற தன்னுடைய உயிரையும் தன்னுடைய வல்லமையினாலே இறை தந்தையினுடைய அந்த திட்டத்தை நிறைவேற்ற அவருடைய விருப்பத்திற்காக உயிர்த்தெழ இருக்கின்ற அந்த நல்ல நிகழ்வையும் சுருக்கமாக நாங்கள் சிந்திக்க நீண்டதொரு நெடிய பெரிய தியானத்திற்கு எண்ண அலைகளுக்கு எங்களை ஆளாக்குவதற்கு எங்களை வழிநடத்த இன்றைய நற்செய்தி எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய தினத்திலே எங்களுக்கு தரப்படுகின்ற இந்த புனித வாரத்திற்குரிய நற்செய்தி மத்தேயு நற்செய்தியிலிருந்து இன்றைய வாசகம் எடுக்கப்படுகின்றது. அதிகாரம் 26 வசனங்கள் 14 25 முடிய. அந்நாட்களில் 12 ஒருவனாகிய ஜூதாஸ் கரியோ தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்தால் எனக்கென்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களிடம் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் ஜூதாஸ் இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். புளிப்பெற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடும் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்திற்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் இயேசு 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது இயேசு, உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார். அப்போது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானா என ஒவ்வொருவரும் இயேசுவிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு இயேசு, என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டி கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டி கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாய் இருந்திருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த ஜூதாசும், ரபி, நானோ என இயேசுவிடம் கேட்க, இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். நம்ம ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தி. கிறிஸ்துவே புகழ். அந்த இன்றைய நாளிலே எங்களுக்கு ஒரு சிறப்பான நற்செய்தி தரப்படுகின்றது. இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய உச்சக்கட்டத்தை தொடுவதற்குரிய நாட்களுக்குள் நுழைந்திருக்கின்றார். இயேசு இந்த உலகத்திற்கு வந்த மனுக்குலத்திற்கு தான் கொடுக்க வேண்டிய அந்த இரட்சணியத்தையும் மீட்பையும் பெற்றுக் கொடுக்க, இறை தந்தையினுடைய திட்டத்தை சித்தத்தை நிறைவேற்ற, அவருடைய திருவிழம் நன்றாக நடந்தேற வேண்டும் என்று விரும்பிய இயேசு தம்முடைய இவ்வுலக வரலாற்றுக்குட்பட்ட அந்த வாழ்வின்
உச்ச நாட்களுக்குள்ளே இறுதி கண நாட்களுக்குள் நுழைகின்ற நிகழ்வு இன்றைய நாளிலே சித்தரிக்கப்படுகின்றது. இயேசு மக்கள் மத்தியிலே போதித்தார், நன்மை செய்தார். யூத சமுதாயத்தினுடைய பாரம்பரிய வாழ்க்கை முறைகளிலே அவர்கள் கடவுளுக்கு முதலிடமும் முக்கியத்துவம் கொடுப்பதாக எண்ணிக்கொண்டு தங்களுடைய ஆசாரங்களுக்கும் தங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கும் அவர்கள் கோயிலின் பெயரால், மதத்தின் பெயரால், சமூகத்தின் பெயரால், அந்த குறிப்பாக அதிகாரத்திலே இருந்த அதிகார வர்க்கத்தினர் மக்கள் மத்தியிலே மேல்வரி சட்டங்களாக திகழ்ந்தவர்கள் அங்கே தங்களுடைய வாழ்க்கையை இன்னொன்றாகவும் இறைவனுடைய போதனைகளை இன்னொன்றாகவும் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதனால் இயேசு மக்களை பார்த்து சொல்லுவார், நீங்கள் அவர்கள் உங்கள் சமூகத்தில் உள்ள இந்த மேல்வரி சட்டத்திலே உள்ளவர்கள் சொல்வதை செய்யுங்கள், ஆனால் அவர்கள் செய்வதை நீங்கள் செய்யாதீர்கள். இது அவர்களுக்கு கடுமையான ஒரு காரசாரம் நிறைந்த கடுப்பு ஏற்றியது. இயேசுவை தொலைக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். இவர் எங்களை எதிர்க்கின்றார், எங்களுக்கு முரணாக நிற்கின்றார், நாங்கள் எண்ணுகின்றபடி இவர் எண்ணுகின்றார் இல்லையே, நாங்கள் சொல்வதையெல்லாம் இவர் செய்கின்றாரே, இறைவனுடைய திட்டம் சித்தம் நிறைவேறுவதற்காக மறைநூல்களும் இறைவாக்குகளும் சொல்பவற்றை இவர் வாழுகின்றாரே, மக்களையும் அப்படியான ஒரு வாழ்விற்கு அழைக்கின்றாரே. ஆனால் எங்களுடைய மூதாதையரின் அல்லது எங்களுடைய வாழ்வாதார சுயநலங்களுக்கேற்ப எங்களை வாழ விடுகிறார் இல்லையே என்ற அந்த ஆதங்கத்திலே அவர்கள் இயேசுவோடு முட்டி மோதுகிறார்கள். அவர்கள் இயேசுவோடு முட்டி மோத முயன்ற பொழுது அது பலன் கொடுக்கவில்லை. இயேசுவை அவர்கள் எச்சரிக்க பார்க்கின்றார்கள், தங்களுடைய காரியங்களில் தலையிட வேண்டாம். அதுவும் முடியவில்லை. இயேசு மீது கற்களை வீச அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். இயேசுவோடு முட்டி மோத அவர்கள் பலத்த பிரயத்தனங்கள் எடுத்தார்கள். ஆனால் இயேசுவை சூழ மக்கள் இருந்தார்கள். அதனால் மக்கள் இயேசுவை சூழ இருப்பதனால் பயந்தார்கள். இயேசு மக்கள் மத்தியிலே நழுவி சென்றார். இயேசு அந்த இடங்களிலே இருந்து அப்பாலே அகன்று சென்றார். இதனால் அவர்களுக்கு இயேசுவோடு முட்டி மோதுகின்ற சரியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கவில்லை. ஆனாலும் யூதாஸ் இஸ்காரியோத், இயேசுவினுடைய சீடர்களில் ஒருவர், தான் இயேசுவை தனிமையாக இருக்கின்ற பொழுது அல்லது அவர் மக்கள் அகன்று இருக்கின்ற பொழுது காட்டி கொடுப்பதாக அவர்களோடு ஒரு ஒப்பந்தம் செய்கின்றார். அவர்கள் 30 வெள்ளி காசுகளை எண்ணி கொடுக்கின்றார்கள். அதற்கு அவருக்குரிய கைமாறாக இவ்வாறு யூதாஸ் பணத்தோடு தன்னுடைய சொந்த வளர்ச்சிக்காக சுயநலத்திற்காக ஒரு குறுக்கு வழியிலே தன் புகழை தேட விரும்பிய பொழுது அந்த யூத சமூகத்தின் மேல்வரி சட்ட மக்கள் மத்தியிலே இயேசுவினுடைய ஏனைய சீடர்கள் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் இங்கே ஆயத்தம் செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள். இயேசு சொல்லுகின்றார், இன்னாரிடம் போய் நான் போதகர் பாஸ்கா விருந்துண்ண அந்த இடம் தேவை என்று கேட்டு பாருங்கள். கொடுக்கப்படுகின்றது, ஆயத்தம் நடக்கின்றது, அங்கே ஒன்று கூடுகின்றார்கள். அவர்கள் பாஸ்கா விருந்துண்ண அங்கே
நிகழ்வு நடந்து பெற்று கொண்டிருந்த பொழுது, இந்த பாஸ்கா விருந்துண்டலின் பொழுது இயேசு சொல்லுவார், அதுவரை தன்னுடைய அகத்துக்குள்ளே எண்ணி குமுறி மனம் விதும்பி குலுங்கி கொண்டிருந்தோ அவர் மனம் குமுறி இனியும் பொறுக்க முடியாதென்ற ஒரு நிலையிலே ஒரு மனித உணர்வுக்குள் அந்தரிக்கப்பட்டு சொல்லுவார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அங்கே இருந்த சீடர்களுக்கு அது ஆச்சரியம், புதுமையாக இருந்தது, ஏற்றுக்கொள்ள கஷ்டமாக இருந்தது. அவர்கள் பதகளித்தார்கள், அந்தரித்தார்கள். நானா அது என்று கேட்டார்கள். என்னையா சொல்லுகிறீர் என்று அவர்கள் பலத்த பிரியத்தனங்கள் எடுத்து ஒவ்வொரு விதமான சொற்பதங்களை பயன்படுத்தி தான் அப்படி செய்யக்கூடிய ஆளில்லை என்பதை நியாயப்படுத்த முற்பட்டார்கள். யூதாசும் கேட்டார், ராபி நானா அது என்று சொல்லி. ரபி நானா என்று யூதாஸ் கேட்ட பொழுது இயேசு சொல்லுவார், நீயே சொல்லிவிட்டாய். என்பார்ந்தவர்களே, மானிட மகன் யூதாஸ் காட்டி கொடுத்ததற்காகவோ அல்லது மற்ற அப்போஸ்தலர்கள் காட்டி கொடுக்காமல் இருந்ததற்காகவோ அல்ல, மறைநூலில் எழுதியுள்ளபடி மானிட மகன் போகின்றார். ஆனாலும் அந்த மானிட மகனை காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ கேடு. அந்த கேடு எந்த அளவுக்கு உச்ச நிலையை அடைகின்றது என்று சொன்னால், இயேசு வடிவாக சொல்லுவார், அந்த காட்டி கொடுக்கிறவனுடைய கேடுற்ற நிலை, அவன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும். அவன் பிறவாதிருந்திருந்தால் அது நலம் என்று சொல்லுவார். ஆமென்பார்ந்தவர்களே, எங்கட வாழ்க்கையிலே நாங்களும் பல மனச்சிக்கல்களுக்குள்ள போராட்டங்களுக்குள்ளாகப்பட்டு அந்தரித்த நிலையில் மனித முயற்சிகள் மனித பிரயாசைகளுக்கு இடம் கொடுத்து அல்லது எங்களுடைய சுயநலங்களுக்கும் குறுக்கு வழிகளில் நாங்கள் வளர்கிறதுக்கும் நாங்கள் ஆசைப்பட்டு எத்தனையோ தடவைகளில் நீதியை காட்டி கொடுத்துருக்கிறோம், உண்மையை விலை பேசி இருக்கிறோம், நாங்கள் சத்தியத்துக்கு துணை போகாமல் நின்றிருக்கிறோம், நாங்கள் மனச்சாட்சிக்கு விரோதமாக அயலவர்கள் மட்டில் நடந்திருக்கிறோம், ஆண்டவன் மட்டில் நாங்கள் அதை ஒப்பீட்டி இருக்கிறோம். ஆனால் இனியும் தொடரக்கூடாது. இயேசு வடிவாக சொல்லுவார். யூதாசுடைய உதாரணத்தை காட்டி இயேசு எங்களையும் பார்த்து சொல்லக்கூடாது, நாங்கள் பிறவாதிருந்திருந்தால் அது எங்களுக்கு நலமாயிருந்திருக்கும் என்று. இதன் பொருட்டு எங்களுடைய பிழையான செயல்களின் பொருட்டு. ஆகவே இந்த புனித வாரத்திலே, குறிப்பாக இந்த திருதின வழிபாடுகளிலே பங்கேற்க ஆயத்தமாகின்ற நாங்கள் இந்த 2026ஆம் ஆண்டு இந்த திருதின வழிபாடுகளுக்கு முன்னைய நாளிலே புதன்கிழமை நாங்கள் எடுத்த தீர்மானம், நாங்களும் திருந்தி மனம் மாறி மறைநூலில் எழுதப்பட்டவற்றின்படி எங்கள் வாழ்வை முன்னெடுத்து செல்ல இறைவன் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய இன்றைய நாளை பயன்படுத்துவோம். உங்களுக்கு இறை ஆசீர் உரித்தாகுக. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.